இருக்கிறத வந்து அப்படியே சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவங்க வந்து ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி படத்தில் காமிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் பர்சனலாக ஒரு சில விஷயங்கள் நம்ப முடியாமல் இருந்தது. ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நிறைய ஏராளமான கோயில்கள் வந்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. அந்த மதுரை சுல்தான்கள் ஆட்சி நடக்கும்போது கிபி 1300களில் வல்லாள மகாராஜான்னு ஒருத்தர் தமிழ்நாட்டு ஆட்சி பண்ணுறாரு. திருவண்ணாமலையோட பொட்டன்ஷியல் இருக்கணும். இந்த ஆளுக்கு ரெண்டுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி எடுத்த படங்களில் மாற்று மதத்தினர் தாண்டி மாற்று இனத்தினரை வந்து ஜாதியை வச்சு பிரச்சனை பண்ணுறதுக்கான வழியை ஏற்படுத்தினார். இந்த படத்தில் ஸ்ட்ரெயிட்டாக மதத்துக்கு போயிட்டார். அந்த ஒரு 750-800 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள் அவங்களை ஆண்டா முஸ்லீம்ஸ் வந்து எப்படி பண்ணாங்க. இல்லாத கதை. இந்து முஸ்லீமுங்க ஒத்துமையாக வாழ்கிற காலத்தில் இந்த படம் தேவையில்லை. ஏன்னா நம்ம சாமியெல்லாம் வந்து ராமர் சிலையெல்லாம் உடைக்கிற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. நம்ம சாமி கல் சிலை அது ஒன்றும் எழுந்துலாம் வராது அப்படிலாம் சொல்லி தேவையில்லாத அப்படிலாம். என்னடா இது வந்து இதில் வருமே, அது என்னது செல்வராகவன் படம். ஐயோ இப்போதான் ஞாபகம் வந்துச்சு, மறந்துட்டேன் நான். 1000ல் ஒருவன் அந்த செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் ஒரு சாங் வரும்ல, பேக்ரவுண்ட் மியூசிக், அதை போட்ட மாதிரி இருந்துச்சு லிட்ரலாக. படம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் ரொம்ப நல்லாவே இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை. ஏன் எடுத்தாங்க, எதுக்காக எடுத்தாங்க அப்படின்னு தான் எனக்கு இருக்குது. நான் டேரக்டர்னு ஒருத்தர் இருக்கேன்னு மறக்கக்கூடாதுங்கிறனால எடுத்தாரான்னு எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டு தான் படம். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டு தான் படம். இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்ட்ரியை வந்து இருக்கிறத வந்து அப்படியே சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவங்க வந்து ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி படத்தில் காமிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் பர்சனலாக ஒரு சில விஷயங்கள் நம்ப முடியாமல் இருந்தது. அதனால் சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப இதுவாக இருந்தது. கிப்ரான் தான் இதை வந்து மியூசிக் டைரக்டர், கிப்ரான் சார் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சாங்ஸ் எல்லாம் வந்து ஃபீல் குட்டாக இல்லை. ஆக்சுவலாக நான் லிட்டரலாக ஒரு சீனில் நான் என்ன நினச்சேன், என்னடா இது வந்து இதில் வருமே, அது என்னது செல்வராகவன் படம். ஐயோ இப்போதான் ஞாபகம் வந்துச்சு, மறந்துட்டேன் நான். 1000ல் ஒருவன் அந்த செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் ஒரு சாங் வரும்ல, பேக்ரவுண்ட் மியூசிக், அதை போட்ட மாதிரி இருந்துச்சு லிட்ரலாக. அந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த பாட்டை மட்டும் மியூட் பண்ணிட்டு நீங்கள் அந்த செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் போட்டிங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகும். அந்த மாதிரி தான் இருந்தது லிட்ரலாக. திரௌபதி 2 திரைப்படம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான படமாக இருக்குது. இது வந்து கிபி 13-14 நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டில் நடந்த பிரச்சனை. இப்போ வந்து நமக்கு எல்லாம் தமிழ்நாட்டை யார் யார் ஆண்டாங்கன்னு சொல்ல தெரியும் போது சேர சோழ பாண்டியர்கள் சொல்கிறோம் இல்லையா. ஆனால் வந்து 14th செஞ்சுரியில் மதுரை சுல்தான்கள்னு ஒரு குரூப் வந்து தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நிறைய ஏராளமான கோயில்கள் வந்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. அந்த மதுரை சுல்தான்கள் ஆட்சி நடக்கும்போது கிபி 1300களில் வல்லாள மகாராஜான்னு ஒருத்தர் தமிழ்நாட்டு ஆட்சி பண்ணுறாரு. திருவண்ணாமலையில் ஒரு கோபுரம் கட்டியிருக்காரு. அந்த வல்லாள மகாராஜா இறந்ததுக்கு சிவபெருமானே திதி கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்குது. அந்த வல்லாள மகாராஜாவை மதுரையினுடைய 8வது சுல்தானான கியாசுதீன் தம்கானி உயிரோடு தோலை உரிச்சு மதுரை கோட்டையில் தொங்க விட்டான் அப்படிங்கிறத இபான் பதுதா அப்படிங்கிற ஒரு மொரோக்கோ நாட்டு பயணி பதிவு பண்ணியிருக்காரு. அந்த வரலாறு அடிப்படையாக வச்சு இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இது யாருக்கு எதிராகவும் இல்லை, என்ன நடந்ததோ அந்த வரலாறு இந்த படம் சொல்லியிருக்குது. அனைவரும் குடும்பத்தோடு பாருங்கள். படம் மாதிரியே இல்லை தெளிவா. படம் மோசமாக இருந்தது, படம் குப்பையாக இருந்தது, படம் கேவலமாக இருந்தது. இதோட பெரிய வார்த்தை எனக்கு என்னன்னு தெரியல. முதல்ல இந்த திரௌபதின்ற பேரை இருந்தாலும் அவாய்ட் பண்ணோம். ரொம்ப நல்ல பேர். அந்த பேரை வச்சுக்கிட்டு படுத்துறாரு. இருந்தாலும் ஒரு வரலாற்று படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த வரலாறு தெரிஞ்சிருக்கணும். இல்லை அந்த வரலாற்று படம் எடுக்கிற அளவுக்கு நம்மகிட்ட பொட்டன்ஷியல் இருக்கணும். இந்த ஆளுக்கு ரெண்டுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி எடுத்த படங்களில் மாற்று மதத்தினர் தாண்டி மாற்று இனத்தினரை வந்து ஜாதியை வச்சு பிரச்சனை பண்ணுறதுக்கான வழியை ஏற்படுத்தினார். இந்த படத்தில் ஸ்ட்ரெயிட்டாக மதத்துக்கு போயிட்டார். அந்த ஒரு 750-800 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள் அவங்களை ஆண்டா முஸ்லீம்ஸ் வந்து எப்படி பண்ணாங்க. அந்த பேரை கூட சொல்லலாம். ஆனால் அந்த மதத்தை சொன்னால் பிரச்சனை வரும்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு தூண்டுகோலாக வச்சிருக்காரு. இதில் அவர் சொன்னதில் மாற்றுக்கருத்தெல்லாம் இல்லை. எல்லாருக்கும் வரலாறு தெரியும். அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தானுங்க. இங்கிலீஷ்காரன் வந்தான், அதுக்கப்புறம் அவங்க நம்மளை ஆண்டான். அதுக்கப்புறம் இப்போ உள்ள அரசியல்வாதிகளும் நம்மளை ஆண்டுட்டு தான் இருக்கான். யாரும் நம்மளுக்கு ப்ராப்பராக நம்மளுக்கு வர வேண்டியதை சரியாக 100% கொடுக்குறானா கிடையாது. அதுக்காக இப்போ உள்ளவங்க யாரையும் எதிர்த்து இப்போ உங்களை எதிர்த்து போராட்டம்லாம் பண்ணுறது இல்லை. பண்ணிட்டு இருக்கிறது மக்கள் தொடர்ந்து அவங்களுக்கான முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறாருன்னா இதுக்குள்ளே ஒரு சண்டை முட்டுவதற்கான முயற்சி தான் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து இந்த படம்லாம் வந்துட்டு ரைட்டிங்கில் இருக்கும் போதே எரிச்சிருக்க வேண்டிய ஒரு படம். அவ்வளோதான். ரகுபதி 2 வந்து அந்த ஃபஸ்ட்டு பார்ட் 1க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத கண்டென்ட். ஓகேங்களா, அது வேற இதுக்கு அதுக்கும் ஒன்றா ஒத்துமை கேட்டால் ஒரே ஒத்துமை ஜாதி. ஏன்னா வந்து இதுவும் வந்து ஜாதியும் மத சம்மந்தப்பட்ட படமாக தான் எடுத்திருக்காரு. என்ன ஒன்று, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த திப்பு சுல்தான் சொல்லுவாங்கள்ல, சுல்தான் வரலாறு சம்மந்தப்பட்ட கதை.
அவங்களோட கதை தான் இந்த கதை. இது வந்து என்னை கேட்டிங்கன்னா நான் படம் பார்த்த வரைக்கும் சொல்ல இந்த படம் பார்க்க தேவையில்லை. ஏன்னா இந்த படம் வந்து கலவரத்தை தூண்டு பண்ணுற மாதிரி இது நமக்கு வந்து இது தேவையில்லாத கதை. இந்து முஸ்லீமும் ஒத்துமையாக வாழ்கிற காலத்தில் இந்த படம் தேவையில்லை. ஏன்னா நம்ம சாமியெல்லாம் வந்து ராமர் சிலையெல்லாம் உடைக்கிற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. நம்ம சாமி கல் சிலை அது ஒன்றும் எழுந்துலாம் வராது அப்படிலாம் சொல்லி தேவையில்லாத அப்படிலாம் ஓகேங்களா. அதாவது சிலது மறைக்கப்பட்ட உண்மையை வந்து காட்டியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அது சிலது வந்து அவரும் மறைக்கப்பட்ட உண்மையை காட்டினாலும் இவர் வந்து சரியாக முறையில் காட்டலை. ஒரு இளவரசரை வந்து காப்பாற்றி கூட்டு வர்றாருங்க. இளவரசரை காப்பாற்றி கூட்டு வர்றாரு. அவர் கூட்டு போய் சேர்த்தார்ல, அவரை கூட்டு போய் சேர்க்கவே இல்லையே. அவரை காப்பாற்ற தான் கதையாக மெயினாக கதாநாயகி உள்ளே போயிட்டு அந்த நாட்டில் போயிட்டு அவரை வந்து உடனே காப்பாற்றுறாரு. கஷ்டப்பட்டு காப்பாற்றி எதுவுமே அவர் அந்த இடத்துல விடாமல் எங்கே போனார் அவர் இளவரசர். இதெல்லாம் இவரே டேரக்டர் மேலேயும் நிறைய குறைகள் ஓகேங்களா. குறைகள் கூட ஏகப்பட்ட குறைகள் நிறைய திருத்தணும். இந்த படம் வந்து என்ன சொல்கிறது, பார்க்காதீங்க யாரும் சார். தனிப்பட்ட இந்த கருத்து இந்த திரைப்படம் பார்க்காதீங்க. சில பேர் வந்து பார்த்தாலும் கலவரத்தை உண்டு பண்ணி தேவையான பிரச்சனை ஆகும். நிறைய டேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதி மதத்தை வச்சு எடுக்கிறவங்களுக்கு விட்டுடுங்க, எடுக்க தேவையில்லை.